பேர் வருவாங்கன்னு இந்த எருமைங்களுக்கு தெரியாதா? ரத்தம் கொதிக்குது, தூக்கம் இல்லையா? மூஞ்சியை பாருங்களேன். நான் ஒரு நடிகன், சாதாரண கூலிக்கு மாரடிக்கிறவன். பைத்தியக்காரனே, போலீஸ்காரன் துரத்தி விடுறான். இது எவ்வளோ பெரிய பக்கா பிளானிங்கு. அடுத்த நோட்டி டக்கு 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 டக்குன்னு வர்றாங்கல்ல, கேட்குறான்ல 66 பேர் செத்தானே கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில் செத்தாங்களே, அங்கே போய் நின்றுங்களே, விளக்கண்ண என்ன கேள்வி கேட்குற நீ? ஏன்னா இப்போ போய் அங்கே நின்று அவரை சேர்த்து சமாதி கட்டுறதுக்கா? ரவுடிங்க வச்சுட்டு நிற்கிறாங்க. பைத்தியக்காரத்தனமாக கேள்வி கேட்குறீங்களா? யதார்த்தத்தை பேசுங்க, மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். ட்விஸ்ட் பண்ண கருவியாக நீங்கள் இங்கே வராதிங்க. நான் எனக்கு என்ன கூட நடித்தவன். மக்கள் பார்த்துக்குவாங்க. நான் ஒரு அதே தான் சொல்கிறேன். இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்ணுறார், வீட்டுக்குள்ளே இருந்து ட்விட்டரில் போடுறாருப்பீங்க, வெளியே வந்தால் இப்படி மக்களை வச்சு சாவடிப்பீங்க. இப்போ எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்பில் வர்றது? தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிப்பான், அவ்வளோதான். ஏப்பா, என் ரத்தத்தில் தமிழன் இருக்குது, அது நாளைக்கு ஐடியா இருக்குது, சேர்றது இருக்குது. இதுன்னா அது எப்போ நடக்குமோ அது நடக்கும். அதை பற்றிலாம் நான் கவலை இல்லை. உணர்வு பூர்வமாக ஒருத்தனுக்கு இப்படி தமிழ் இனத்தை கொண்டு ஒரு சொந்த மக்களை சாகடித்து அரசியல் பண்ணுறான், அதை கண்டிக்கிறது என் தலையாய கடமை. நான் கண்டிக்கிறேன். நான் சொல்கிறதுக்காக ஒன்றுமே இல்லை, அது அவர் பார்த்துக்குவார். அவருக்கு இருக்கு எல்லாம். ஒரு கட்சியை நடத்திட்டு போகிறவருக்கு இருக்குது. எத்தனையோ இப்படி அரசியல் படுகொலைகளை நிகழ்த்தியிருக்காங்க. ஆனால் சொந்த மக்களை ஒருத்தர் வர்றாரு, அவரை எதுக்க முடியாமல் இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறது நீசத்தனமான, ஈனத்தனமான, கேவலமான செயல். அது இறைவன் பதில் கொடுப்பான். 6 மாதத்தில் அதுக்குரிய நடவடிக்கை நடக்கும். மயர பண்ணுவீங்க, பண்ணு, கை வச்சு பாரு தமிழ்நாடு என்ன ஆகுதுன்னு. பண்ணுறவனை விட்டு போட்டு விஜயை கைது பண்ணிக்கணும். போங்கப்பா, பொழப்பு கட்டணும். சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்ட்டு பண்ணு, கை வை. நெக்ஸ்ட் பாய். பஞ்சாயத்து கூட போட்டு வீடு போ, சோத்த பஞ்சு குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய போடா.